நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேனே தெரில, அந்தளவுக்கு மேட்ச் பண்ணல. பட் ஆஸ் அ கமர்ஷியல் படமாக பார்க்கும்போது எலமெண்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஃபைட்டு, மியூசிக்கு, அது மாதிரிலாம் இருந்துச்சு. லைக் தெலுங்கு மீம் டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், பட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். பட் டேரக்டரால் இது எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரில. ஏன்னா பிரபாஸ் ஃபேன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு எல்லாரையுமே கொண்டு வரணுன்ற போது அவரோட மிஸ்ஸிங் நிறைய இருந்துச்சு, நிறைய லேக் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாரு. தமிழ் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ரோ. நம்ம இப்போ அரண்மனை 4 அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் பிடிச்சிரும். ஸோ அவங்களுக்கு, பட் நம்ம கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து சத்தியமாக செட் ஆகாது. லைக் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டேன் நான் அப்பப்போ கொஞ்சம். ஐ மீன் நான் என்ஜாய் பண்ண மூவி பிகாஸ் எனக்கு பிரபாஸ் பர்சனலி ஐ லைக் பிரபாஸ் அண்ட் தமனோட மியூசிக்கும் பிடிக்குன்றனால நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன். பட் ஸ்டில் 3.5 ஹவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப லேக் தான். பட் சீன்ஸ் வைஸ், ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஏதோ வந்து கனெக்ட் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. லாஜிக்கு 3 ஹீரோயினுமே வந்து அந்த எப்படி சொல்ல, ஜஸ்ட் கிளாம் டால்ஸ் மாதிரி தான் ப்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் அது. நம்ம வந்து ரொம்ப அவங்க ஏன்னா கேரக்டர் ஓரியன்டாலாம் கொடுக்கல. பட் வந்த பார்ட் எல்லாமே ஹியூமரஸ், காமெடி நிறைய எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு சீரியஸாக. மேபி அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்குல பார்த்தா மேபி காமெடி சீன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி வந்து அதுதான் அந்த ஹீரோயின்ஸோட பார்ட்டே அந்த காமெடியாக தான் வந்துச்சே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. மேபி வந்து சொல்லலாம் ப்ரோ, இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்டு தான். ஏன்னா இப்போது கல்கியுமே வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னாங்க. ஏன்னா சைஃபை பொம்மை படம் மாதிரி இருந்துச்சுன்னு சேம் கைண்ட் ஆஃப் திங் வரும். பட் நாட் அப் டு த லெவல் ஆஃப் சலார் அண்ட் கல்கி, அவ்வளோதான். நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம தமிழ்நாடு செட் ஆகாது. என்ன பண்ணி வச்சிருக்காங்க இல்லை பிரதர், நம்ம ஆடியன்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. ஏதோ ஒரு பேன் இண்டியா ஸ்டார்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இல்லை பிரதர், ஃபுல்லாக டிசப்பாயிண்ட் தான். பிரதர் எனக்கு ஜனநாயகனோட அப்செட்டில் தான் நான் தீவிர விஜய் ஃபேன். அந்த அப்செட்டில் தான் சரி இதை வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஃபுல் டிசப்பாயிண்ட் பிரதர். தேவையில்லாத எதுக்கு அது தேவையில்லை. ஒரு இந்த நைட் வரைக்கும் தான் இந்த இது இருக்கும். நாளைக்கு காலைல இல்லை பிரதர், தேவையில்லாத சீன். பிரபாஸை வச்சு செஞ்சிட்டாங்க. பிரபாஸ் ஏதோ செய்யலை, பிரபாஸை வச்சு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். பிரபாஸ் ஏதோ செய்யலை, பிரபாஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. இல்லை பிரதர் தெரில, அவர் கேட்டாரா டேரக்டராக கொடுத்தாரான்னு தெரில. தேவையில்லை, அதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்பவே போராக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தேன். அந்த இப்போட்டிசம்ன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகாது. நடுவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு. பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் அது இல்லை பிரதர். எப்போ வெளியே விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். லாஸ்ட்டில் எப்போ தான் வெளியே விடுவாங்க, லாஜிக் சுத்தமாக லாஜிக் இல்லை. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் பக்காவாக இருந்துச்சு, சூப்பரான த்ரில்லிங்கு, ஃபேண்டசி ஹாரர் மூவி. ஆக்சுவலி பிரபாஸோட லுக் சூப்பராக காமிச்சிருக்காங்க. டான்ஸ் சாங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட்ஸ் மச் வாட்ச் ஃபிலிம். ஜெய் பிரபாஸ், ஜெய் ரெவல் ஸ்டார். 3 ஹீரோயின் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. பிரபாஸ் வந்து எல்லா கூட ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த 3 ஹீரோயின்ஸ் கான்செப்ட் சூப்பராக செட் ஆயிடுச்சு படத்துக்கு. ஆமாம், அவருக்கு எப்போவுமே ஆக்ஷனு ஃபுல்லாக சலாரு அந்த ஸ்டைலில் பண்ணார். இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காரு. ஸோ பிரபாஸ் பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரோலில். படம் லாஸ்ட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட்டு எங்கேஜிங்காகவே இருந்துச்சு, த்ரில்லிங்காகவே இருந்துச்சு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. லாஸ்ட்டு ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ பிரபாஸ்க்காக பார்க்கலாம். சூப்பரான படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஜி. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். பிரபாஸ் அச்சிக்கவே முடியாது, யாருமே அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா பார்க்கலாம் படம், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் படம். ரொமான்டிக்கா அது சொல்லவே தேவையில்லை, போய் பாருங்க ப்ரோ. தெலுங்கு படம்ல சூப்பர். பிரபாஸ் நல்லா இருக்கு ப்ரோ. செம்ம ஹரரு, ஸ்டைலு, ஸ்வாகு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிரபாஸ் எப்படின்னா எப்பவுமே எந்த அளவுக்கு ஸ்டைலாக பார்க்கல, இப்போ வந்து புதுசாக பார்த்தோம், நல்லா இருக்கு. போர் அப்படி இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. 3 ஹீரோயின்ஸு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர். செம்ம இருக்குண்ணா, செம்ம சஸ்பென்ஸ். மூவி so good, so good. You can come and rewatch again, definitely. Must watch movie and a family entertainer, and comedy also so good. Whatever you want, so whole family 100%. Can watch this movie peacefully. Enjoy the movie. Tamil audience saying very boring movie.
No, that is you like, just come and watch. people and then perspective. you can People decide. perspective. This is not like Tamil, Telugu. Like, as a film audience, as a audience, you can enjoy this movie. Not like that. You can all aspects is there. Family. See, only one thing. Family audience can happily Definitely can a watch. Family movie. Pakka family movie. You can come and watch. No. No lag. Not like that. It's like I don't know like Tamil people, but we are Telugu people. How will na? It's like a eye feast. What we have to see Prabhas in each and every frame. We saw the Prabhas movie. Past previous, past. Tamil தெரியும் நான் பேச கஷ்டம். Okay. Sorry? Crocodile scene must watch. You must watch that. Then only you'll get that feel. Thank you. நல்லா இருந்தது. தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்தேன். இன்னும் தமிழில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக எனக்கு புரியலைன்றது வந்து கொஞ்சம் தான். ஆமாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க அப்படி? இல்லை எனக்கு பிரபாஸ் சாரோட படம். ஸோ ஃபஸ்ட் டே அது பார்க்கணும் அப்படின்றது தான். சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா? என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நமக்கு பொதுவாகவே அதான் ஒருத்தர் கேட்டார் சுந்தர் சி படம் மாதிரி இருந்ததா அப்படின்னு. இதில் கொஞ்சம் சயின்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டோரியில் நம்ம தமிழில் பார்க்கும்போது எமோஷ்னல் கனெக்டாக இருக்கும், அதே நேரத்தில் சயின்ஸ் கொஞ்சம் உள்ளே வருமா அப்படின்றது இருக்குல்ல. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது புரிஞ்சுது. அது கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. 3 ஹவர் படம் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கல. ஏன்னா எமோஷனல் ரொம்ப கனெக்டாக இருந்தது, அதனால போர் அடிக்கல. தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகும். எனக்கு அந்த டேஸ்ட் இப்போ தமிழில் ஒரு தடவை பார்த்தா மட்டும்தான் எனக்கு புரியும். இப்போ நான் தமிழ் ஆடியன்ஸோடு இருந்து பார்த்தேன்னா நான் இது ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி தெலுங்கில் வந்துட்டேன். ஸோ எனக்கு இது தெலுங்குலேயே எனக்கு புரியுது, பட் இன்னும் அந்த ஏதோ ஒன்று எனக்கு குறையுதுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன்ல. ஸோ அது தமிழில் பார்த்தேன்னா ஓகே அப்படி. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க அப்படி இருக்கு? நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, சும்மா வந்தேன் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவலாக பிரபாஸ் படம் நினச்சி வந்து படம் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாமா? பார்க்கலாம் ப்ரோ. என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? பேய் படம் ப்ரோ. பயந்தீங்களா? படத்துக்கு வந்து பயந்தேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு. 3 ஹீரோயின் இருக்காங்க. ரொமான்டிக்கலாக அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அரண்மனை மாதிரி இருந்துச்சா படம்? அந்த மாதிரி தான். அது மாதிரி ரிலாக்ஸ் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சா படத்தில்? பிரபாஸ்க்காக பார்க்கலாமா? சூப்பராக பார்க்க. விண்டேஜ் பிரபாஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம், அது கிடச்சிச்சு, அவ்வளோதான், போதும், ஹாப்பி. ஸ்டோரியில் அப்படின்னா ஸ்டோரி நல்லா இருக்குண்ணா. ஒரு எமோஷ்னல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி எமோஷன் இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆக்சுவலி லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. லேக் எதுவும் இல்லைண்ணா. லைக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு லேக் எதுவும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்னா சூப்பராக இருந்துச்சு. டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் கிட்ட இருந்துச்சு. உட்காந்து பார்க்க முடியல. இல்லை தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து உட்கார முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஏதாவது ஸ்டோரி பில்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஹீரோ அந்த மாதிரி. முதல்ல சீன்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் தேவையாக படத்துக்கு. முதல்ல சீன்னா crocodile. முதல்ல நான் crocodile. அது நீங்கள் சினிமா பார்த்தா எப்படி எதுக்கு அந்த சீன் இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. அந்த சீனில் என்ஜாய் பண்ணீங்களா? அந்த சீனு அதுதான் கிளைமேக்ஸ் மாதிரி இப்படி சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். அந்த சீனுக்கு ஒரு ரீசன் இருக்குது மூவியில். இந்த படத்துக்கு 3 ஹீரோயின் தேவையானா அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹீரோயின்ஸ்க்கு அவ்வளோ கிரிட்டிக்கல் ரோல் எதுவும் கிடையாது. ஸோ ஓகே தான். கிளாமரில் எப்படி இருந்துச்சு? கிளாமர் ஹீரோயின்ஸ் நல்லா இருக்காங்களே, கிளாமர் இருக்குது. பிரபாஸ் மட்டும் சூப்பர் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியில் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரி தான், ஆனால் கிராஃபிக்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி லாக் ஆகிற மாதிரி படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த crocodile சீன்லாம் படத்துக்கு தேவையா? எது? crocodile சீன் முதல்ல சீன்லாம் அது தேவையில்ல தான். ஏன்னா அதெல்லாம் வச்சு ரொம்ப ஆமாம், 3 ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையான அதுவும் தேவையில்ல தான். அதுவும் சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்டேஷனுக்கு எக்ஸீட் ஆகி ப்ரோ. பிரபாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிட்டு ப்ரோ. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஸ்டோரியில் எப்படி இருக்கு? Story nice, very nice, very nice. Satisfy this movie? Yeah, very satisfied. More than satisfied. 5/5 ரேட்டிங். 3 hours movie, very satisfied. Nothing to point out. எதுவுமே Very லேக் nice. எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. விண்டேஜ் பிரபாஸ். Are you feel any lag in
No lag. Very nicely cut movie. మూవీ చాలా బాగుంది బ్రో, అంత హారర్ ఫ్యాంటసీతో పుల్ ఆఫ్ చేశాడు. ప్రభాస్ ఫ్యాన్స్ కి ఫుల్ మీన్స్ బ్రో. ఎస్ బ్రో సాటిస్ఫైడ్ బ్రோ, 100/10 బ్రோ. பண்ணலாம் ஒன் டைம் அவ்வளோதானே தவிர ரிப்பீட் வேல்யூ கிடையாது படத்துக்கு. பண்ணியிருக்காரு. 3 ஹீரோயின் ரொமான்டிக்ல அப்படி இருந்துச்சு படத்துல. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி ஆச்சு லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சா 3 ஹவர்? லேக் ஃபர்ஸ்ட் ஹவரில் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு, செகண்ட் ஹவர் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது செகண்ட் ஹவர். సినిమా బాలే. Do you know Tamil? తమిళ్ తెలియదన్న, ఇంగ్లీష్ తెలుగు. How is this movie? ఆ మూవీ ఇస్ గుడ్, ఎవ్రీబడి ఇస్ గుడ్ అపార్ట్ ఫ్రమ్ స్టోరీ సినిమా, ఎవ్రీథింగ్ ఎల్స్ ఇస్ గుడ్. Any lag in this movie? యా ఎంటైర్ మూవీ சூப்பர் வந்து ஜெயராஜா